சூப்பரா இருக்க நீ. கடவுளே, என்ன நடக்க போதுன்னே தெரியல. உத்தமன் தம்பி, வந்திருக்கிற எல்லா கெஸ்டுக்குமே ரூம்ஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணோம். அது கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்களேன். ஓகே தம்பி, எல்லாத்தையும் பர்ஃபெக்ட்டா ரெடி பண்ணிடுறேன். அர்ஜுன் சார், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். எனக்கு ஒரு வேலை பண்றீங்களா? ஏய், என்ன வேலை? சரி, அந்த வேலையெல்லாம் இருக்கட்டும். நான் உங்க வாழ்க்கையில சைட் பிளேயர் இல்ல, மெயின் பிளேயரே நான் தான். அத மறந்துடாதீங்க. ஓகே? ஏய், கதவு மூடுங்க. ஏய் இனியா, ஏண்டி ஒரு மாதிரி இருக்க? எதுக்கு அவசரமா எங்களை பேசணும்னு வர சொன்ன? இல்லடி, விளக்கு கை தவறுனதும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் எடுத்துட்டு போக வேண்டிய விளக்க அந்த வசுந்தரா எடுத்துட்டு போய் வைக்கிறா. என் மாமியாரும் சரிங்கறாங்க. எல்லாரும் அபசகனும் அது இதுன்னு பேசிக்கிறாங்கடி. இதெல்லாம் பாக்கும்போது எனக்கு அந்த வசுந்தராவை சுட்டு தள்ளணும் போல இருக்கு. ஏய், என்னடி இப்படி பேசுற? இதெல்லாம் வச்சு பாக்கும்போது எனக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் நடக்குமானே பயமா இருக்குடி. என்ன இனியா இதுக்கு போய் பயப்படுற? இதெல்லாம் சாதாரண விஷயம். இதுக்கெல்லாம் நீ பயப்படவே தேவையில்ல. அந்த ஓவியர் ரவிவர்மன் தப்பிச்சு வந்து நீ உண்மையான ஹாட் ஃப்ரெண்ட் இல்லன்னு சொன்னாதானே பயப்படணும். ரவிவர்மன் கண்டிப்பா வெளியில வரமாட்டாரு. அது நடக்கவே நடக்காது. அவரதான் யாரும் கண்டுபிடிக்காத அளவுக்கு ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிருக்கேனே. இப்ப எனக்கு இந்த விளக்கு விஷயம் தான் ரொம்ப பயமா இருக்குடி. நான் எடுத்துட்டு போக வேண்டிய விளக்க அந்த வசுந்தரா எடுத்துட்டு போறாடி. அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏ இனியா, இப்பவும் சொல்றேன், நீ ஏதோ பெரிய தப்பு பண்ற மாதிரி தோணுது. காசுக்காக தானே நடிக்க வந்த. அவங்க நடிக்க சொன்ன மாதிரி நடிச்சிட்டு நம்ம பணத்தை வாங்கிட்டு போயிடுவோண்டி. தேவையில்லாம ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு அந்த வாழ்க்கைய நீ வாழணும்னு நினைக்கிறது சரியில்லைன்னு தோணுதுடி. ஏய், எனக்கு எல்லாம் தெரியும். நீ அதிகப்படியா ஒண்ணும் பேச வேணாம். நான் ஒரு திட்டம் போட்டிருக்கேன். அதை நிறைவேற்ற நீ ஹெல்ப் பண்ணணும். நான் சொன்னதை செஞ்சோமா, பணத்தை வாங்கிட்டு போனோமான்னு இருக்கணும். புரிஞ்சுதா? எனக்கு அட்வைஸ் எல்லாம் ஒண்ணும் பண்ண வேணாம். சாரிடி இனியா, எதுவும் கோச்சுக்காத. எனக்கு ஏதோ தோணுச்சு சொன்னேன், அவ்வளவுதான். இத பாரு மேனகா, எனக்கு முன் வச்ச கால பின் வச்சு பழக்கமே இல்ல. நான் அர்ஜுன கல்யாணம் பண்ணியே தீரணும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. அதனால நான் சொன்னதெல்லாம் உங்க நினைவுல இருக்கட்டும். எல்லா நேரத்திலயுமே நீங்க 2 பேரும் என் கூடவே இருக்கணும். மேனகா, நீ என் கூடவே இரு. ரேவதி, நீ நேரா அர்ஜுன் வீட்டுக்கு போய் கல்யாணம் முடியற வரைக்கும் அர்ஜுன் வீட்லயே இரு. அந்த ஓவியர் ரவிவர்மன் நான் அடைச்சு வச்ச ரூம்ல இருந்து எக்காரணத்து கொண்டு வெளியில வரக்கூடாது. அது உன் பொறுப்பு. புரியுதா? புரியுதுடி. வாங்கடி போலாம். இவ்வளவு பெரிய உண்மைய எல்லார்கிட்ட இருந்து மறைச்சிருக்காங்க. நான் சந்தேகப்பட்ட மாதிரி ரவிவர்மன் சார் அர்ஜுன் சார் வீட்டுக்கு வந்திருக்காரு. அவரை மறைச்சு வச்சு இவங்க எல்லாரும் சேர்ந்து டிராமா போடுறாங்க. இத உடனே ஆனந்த் கிட்ட சொல்லணுமே. என்ன இது? ஆனந்த் எங்க போயிட்டாரு? இவர்கிட்ட மட்டும்தான் இந்த விஷயத்த சொல்ல முடியும். வேற யார்கிட்டயும் ஷேர் பண்ணவும் முடியாது. எவ்வளவு ஒரு தப்பானவளை வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. திரும்ப ட்ரை பண்ணுவோம். அக்கா, ஆனந்த வெளியில எங்கயாவது பாத்தீங்களா? தெரியலமா, நாங்க இப்பதான் வந்தோம். சரி, ஓகே. எங்க போய் தேடுறது?
இந்த ஆனந்த் எங்க போனாரு? அப்படி எங்க போயிருப்பாரு? எங்கேயும் காணோம். என்னம்மா நீ மட்டும் தனியா வந்திருக்க? உங்க அக்கா வரலையா? அவங்க வந்துட்டு இருக்காங்க மாமா. அம்மா மீனாட்சி எங்க போறோமா? அப்பா, ஒரு முக்கியமான விஷயமா என் ஃப்ரெண்ட பாக்க போறேன். 1 ஹவர்ல திரும்பி வந்துடுறேன். ஏமா நான் வேணா துணைக்கு கூட வரட்டுமா? இல்லப்பா, அதெல்லாம் வேண்டாம். பக்கத்துல தான்ப்பா, போயிட்டு உடனே வந்துடுறேன். இப்படி தனியா போறியம்மா? மாறகிட்ட ஒரு வார்த்தை எங்க போறேன்னு சொல்லிட்டு போலாம்ல. ஆ, நான் அண்ணா கிட்ட போன்ல சொல்லிக்கிறேன்ப்பா. சரிம்மா, பாத்து ஜாக்கிரதையா போமா. சொல்லுங்க. அப்புறம் வீட்டுல குழந்தைங்களாம் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. நல்லா படிக்க வைமா. சரிங்க மாமா, போய் உட்காரு. சரிம்மா. மா, ஆ, உங்களுக்கு இப்ப சந்தோஷம் தானே? எப்பவுமே உன் சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம்ப்பா. ஓகேமா. அண்ணன் மேல இருந்து எல்லாத்தையும் பாத்துட்டு இருப்பாரு. அவருக்கு தான் அவரோட பிள்ளையோட கல்யாணத்தை பார்க்க குடுப்பு இல்லாம போயிடுச்சு. கலங்க வேண்டாம். நல்ல நாள் அதுமா எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறப்போ நாம ஏன் அதுக்கு எடுக்கணும்? சாரி அண்ணி, என்ன மீறி அண்ணனோட ஞாபகம் வந்துருச்சு. அர்ஜுன், மா, நம்ம வீட்ல நடக்கிற பெரிய விசேஷம் இது. கல்யாணத்துக்காக எல்லாருக்கும் Dress எடுத்திருக்கோம். எல்லாரையும் வர சொல்லுப்பா, எல்லாருக்கும் கொடுத்துடலாம். சரிங்கம்மா, உடனே எல்லாரையும் வர சொல்றேன். உத்தமன், சொல்லுங்க தம்பி. அம்மா வந்து எல்லாருக்கும் ட்ரெஸ் தரணுமா? எல்லாரையும் கூப்பிடுங்க. என் ரூமுக்கு போனீங்கன்னா எல்லா ட்ரெஸ்ஸுமே அங்க இருக்கும், எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருங்க. சரிங்க தம்பி. என்னடா அது, நமக்கு தெரியாம அங்க ஏதோ நடக்குது. டேய் உத்தமா, நில்லு நில்லு நில்லு. ஆமா, அங்க என்னடா அந்த அம்மாவை சுத்தி ஒரே கூட்டம், திரும்பவும் சடங்கு சம்பிரதாயம் ஆரம்பிச்சிட்டாங்களா? சடங்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அம்மா எல்லாருக்கும் புது துணி கொடுக்கறாங்க, அதனால தான் கூட்டமா நிக்கிறாங்க. அப்படின்னா நீ முதல்ல போய் அந்த நல்ல ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து போட்டு இத கழட்டி போடு. ட்ரெஸ்ல என்ன இருக்கு? மனசு நல்லா இருந்தா போதும். எங்க மனசுல நல்லாதான் இருக்கு, இந்த மனசுதான் ஒரே நயவஞ்சகமா இருக்கு. போ அங்க போ. சொல்லுங்கம்மா, குடும்ப கதையை உட்காந்து பேசிக்கிட்டு. ஒருத்தன் வாய் கிழிய நல்லா வக்கனையா பேசுவான். வணக்கம்மா. வாங்க வாங்க. வணக்கம்மா. வணக்கம் சம்பந்தி. மீனாட்சி எங்க? ஏதோ ஃப்ரெண்ட பாக்கணும்னு போயிருக்கா, உடனே வந்துருவா. ஆ, சரி. உத்தமன், இங்க வாங்க. உங்களுக்கு தான் முதல்ல. அம்மா, நான் உங்களுக்கு எப்படி நன்றி? இதுல எல்லாம் என்ன இருக்கு? நல்ல மனசுதான் வேணும். அம்மா, ஐயோ. ஆஹா, உத்தமன் வேண்டாம், எதுவும் பேசாதீங்க. இல்ல இருந்தாலும் என்ன நீங்க? உத்தமன். ஓகே, தேங்க்யூமா. சரி. இந்திரா, அண்ணி, வா. பிறந்த வீட்டு பொண்ணு, நீ மனசு நிறைவா இதை ஏத்துக்கணும். எந்த குறை இருந்தாலும் சொல்லு, நான் அது சரி பண்றேன். நீ சந்தோஷமா இருந்தாதான் இந்த குடும்பமே நல்லா இருக்கும். ஐயோ என்ன நீ பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? நான் மனசு குளிர இருக்கேன், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. நட்சத்திரா, நீ வாமா. இந்தா, தேங்க்யூ ஆண்டி. வாங்கிக்கோ. கண் நிறைஞ்ச மாப்பிள்ள உனக்கு கிடைப்பான். சந்தோஷமா இரு. நல்லா இருமா, நல்லா இரு. வசு அப்பா, துளசி வாங்க. இந்தாங்க. ரொம்ப நன்றிமா. சப்பா, வந்துட்டான்டா உலகமாக நல்லவன். உங்க வீட்டுல பிறந்த பொண்ணு மாதிரி நினைச்சு எங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்றீங்க. இதுக்கு காலமெல்லாம் நாங்க உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம்மா. வசுந்தராவை நான் வேற வீட்டு பொண்ணாவே நினைக்கல. அவ எங்க குடும்பத்துல ஒருத்தி, அப்படிதான் நான் நினைக்கிறேன். வசு மாதிரி ஒரு பொண்ணை பெத்ததுக்கு நீங்க தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ரொம்ப சந்தோஷம். இளமாறன், நீங்க வாங்க. போய் வாங்கிக்கப்பா. இந்தாங்க, வாங்கிக்கங்க. தேங்க்யூமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்ல நீண்ட ஆயுளோட இருக்கணும். சமந்தி, நீங்க வாங்க. இந்தாங்க. ரொம்ப நன்றிமா. உங்க நல்ல மனசுக்கும் நல்ல குணத்துக்கும் ஆண்டவன் நல்லபடியா வச்சிருப்பான். சரி தம்பி. ஓகே சார். வசு, அர்ஜுன் உனக்கு ஒண்ணு கொடுக்கணும்னு ஆசைப்படுறான். அர்ஜுன். ஆமா. உத்தமன், செக் தாங்க.
வசு வாமா. அம்மா சொன்ன மாதிரி வேற ஒரு குடும்பத்து பொண்ணு இல்ல, எங்க குடும்பத்துல ஒருத்தி. உனக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன் வசு. இதெல்லாம் டூ மச் நட்சத்திரா. ஆமா மம்மி, இவ ரொம்ப ஆட்டம் தான் ஆடுறா மம்மி. பிளாங்க் செக் குடுக்கறானே. ஐயோ, என்கிட்ட கொடுத்தா கோடி ரூபாய் எழுதி என் உடம்பு பூரா தங்க நகையா பண்ணி போட்டுப்பேனே. ஒவ்வொரு வேளையும் சிக்கனும் மட்டனும் வாங்கி வகை வகையா நான் சாப்பிடுவேனே. அன்புக்கும் பாசத்துக்கும் விலை கிடையாது அர்ஜுன் சார். அப்படி விலை வச்சா அது பிசினஸ் ஆயிடும். நான் உங்க மேல, உங்க குடும்பத்து மேல வச்ச பாசம் ஒரு முதலாளி மேல தொழிலாளி காட்டினது. அது ஒரு அக்கறை, அவ்வளவுதான். ஆனா நீங்க எனக்கு அதை விட பல மடங்கு கைமாறு செஞ்சிட்டீங்க. நீங்க இப்ப காட்டுற இந்த அன்பு என்னைக்கும் என் மேல இருந்தா அதுவே எனக்கு போதும் அர்ஜுன் சார். இந்த செக் எல்லாம் எனக்கு வேண்டாம். எதுக்கு செக்க திருப்பி கொடுக்கறேன்னு எனக்கு தெரியாதா? மொத்த சொத்தையும் ஆட்டைய போடலான்னு பாக்குற அதானே? அதான் நடக்காது. உள்ள சோதிப்பைய வந்துட்டான். எந்த நிமிஷம் உன்னை தூக்கிடுவான் பாரு. நான் கட்டிக்க வேண்டிய புடவைய உங்க கையால நீங்க கொடுத்தா அதுவே எனக்கு சந்தோஷம்மா. சரிம்மா, வாங்கிக்கோ வசு. நீ நல்லா இருக்கணுமா? எல்லாத்தையும் பாத்தீங்களா? ஐயோ சாரி. அரபு நாடே அசந்து நிற்கும் அழகியா நீ, ஒரு கவிஞன் ஓமர் கயாமின் கவிதையா? மோதினது உடம்புல டார்லிங், என் மனசு மனசும் மோதன வேகத்துல காதல் மின்சாரம் அப்படியே கப்புன்னு உருவாயிடுச்சு. தேக்கு மர தேகம் உண்ணுது, பாக்கு மர தேகம் என்னது? மரத்து போன இந்த மனசு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மஞ்சள் குளிச்ச மாதிரி இருக்கு. டேய், நீ மோதினது மனசுல இல்லடா, மரக்கட்டையோட. கண்ணு இவ்வளவு அழகா இருக்கு, கண்ணிலேயே பேசுறாளே. முகம் காட்ட மறுக்கும் இந்த தேவதையின் பேர் என்ன? நீ சொன்னா நான் விட்டுறேன். இந்த பக்கம் வாமா. மகர கட்ட சீட்டால கைய விடு. டேய், அங்க 1008 வேலை இருக்கு, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய், பதில் சொல்லுடா. நான் உங்க முதலாளி மட்டும் போய் சொல்லவா? இது என்னுடைய தேவதை, இந்த தேவதையுடைய தேவன் நானு. நீங்க என்ன பத்தி முதலாளி அம்மா கிட்ட சொல்றது இருக்கட்டும். முதலாளி அம்மா உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியுமா? டேய், என்ன எதுக்குடா தெரியுது அந்த பொம்பளை? போடா போடா, போய் சொல்லடா, போடா. எங்க மறுபடியும் நான் வருவேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பேபி. தலை எழுத்து போடா. போய் தொலை போ. சப்பா, இவங்க 2 பேரையும் சமாளிக்கிறதுக்குள்ள நம்ம தாவு தீந்துரும் போல இருக்கே. இங்கதானே வந்தா, அதுக்குள்ள காணோம். ஐயோ, இப்படியோ ஓடி போயிட்டாலே. இப்படி பிடிக்கிறது? இந்த குண்டம்மா தொல்லை தாங்கல. 5 நிமிஷம் நிம்மதியா இருக்க விட மாட்டேங்குது. அவன் நான் புசுக்கு புசுக்குன்னு எங்கேயாவது குறுக்க வந்துருது.
இங்கதான் நிக்கிறியா நீ? உன்ன ஏதாவது பண்ணணுமே. நம்மாலே என்னையா? உங்களை தான் வாங்க. ஒர்க் அவுட் ஆகுதுரா உத்தமா. என்ன விஷயம்? தனியா கூப்பிடுற? ஐ லவ் யூ சொல்றதுக்கு தானே? உங்களுக்கு ஒண்ணு தரேன், நீங்க கொஞ்சம் திரும்பி நிக்கிறீங்களா? திரும்பியா? ஏன்? எனக்கு வெக்கமா வருது. ஐயோ வெக்கப்படுறாளே. ஐ லவ் யூ சொல்ல போறா. திரும்பிடுவோம். கமான். மாவன எழுந்து நிக்கவே முடியலையா? உனக்கு ஃபிகர் வேணுமா? அடிச்சன எங்க எங்க போனா? ஐயோ என்னடா ஜோதி, சுத்தி விட்ட பம்பர மாதிரி இவ்வளவு பரபரப்பா இருக்க? டேய், பசுவ தூக்கிட்டியா? ஐயோ பேபி, நானும் வசுவை எப்படியாவது கழுத்துன்னு தவிச்சுக்கிட்டு இந்த மொத்தமா இருக்கால, அவன் விட மாட்டான் பேபி. என் பின்னாடியே வரான். என் பின்னாடி வந்தா விட போறான் பேபி. இடுப்புல முடிச்சுக்கிறோம். கருமம், என்னடா பண்றது? அவன் காஞ்சு போய் கிடக்குறான்டா. உன்னை பார்த்து ஒருத்த சுத்தி சுத்தி வரான்னா அவன் கண்ணுல ஏதோ கோளாறு இருந்தான்னு அர்த்தம். பேசாம இந்த பருதாவை கழட்டி அவன் மூஞ்சிலே தூக்கி எரிஞ்சிரு. உன் முகத்தை பார்த்தான்னு வச்சுக்கோமா, எங்க விழுந்துருவான். ஐயோ பேபி, ட்ரெஸ் கழட்டா என்ன அடையாளம் தெரியாதா? அட ஆமால. டேய், அந்த அர்ஜுன் பையன் மட்டும் உன்னை பார்த்தான்னு வச்சுக்கே, மூஞ்சி மேலேயே குத்திடுவான்டா. அப்புறம் தான் நீ போகணும். பேபி, இதுதான் வேணாங்கிறது. இங்க பாரு, நான் இப்ப தனியாள் இல்ல, 2 men army. என் கூடவே ஒருத்தனை வச்சிருக்கேன். கண்ணை காட்டினு வையன், என் ஆளு உன் கழுத்தை கடிச்சிருவான். ஐயோ, என்னடா கழுத்தை கடிச்சிருவான்னு சொல்ற? கேக்குறப்பவே ரொம்ப கொடூரமா இருக்குடா. அதான் சொன்னேன்ல பாட்டி, பஸ் கழுத்துல தாலி கட்டுறதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். கத்தி, துப்பாக்கி எல்லாம். பொருடா பொருடா பொருடா, அப்பா கோவப்படாதடா. டேய், அந்த உத்தம பைய குறுக்க வராம இருக்கிறதுக்கு நான் ஏதாவது ஒரு வழி பண்றேன். அது கரெக்ட் பேபி. அவனை மட்டும் எப்படியா வரவிடாம பண்ண, என் பசுவை நான் இப்படியா ஸ்கெட்ச் போட்டு அலக்கா தூக்கிடுவேன். ஆமா, இந்த பாரு ஜோதி, பானையில வெந்த சோறு பதமா இருந்தாலும் யானைக்கு போட்டா அது பத்தாதடா, தெரிஞ்சுதா? இவ்வளவு கூட்டத்துல அவளை நீ தூக்குறதுக்கு நிறைய மெனக்கடணும்டா. அதுக்கெல்லாம் இந்த பேபியை நீ கவனிக்கணும். பேபி, நீ மட்டும் வசுவை தூக்கிறதுக்கு ஒரு ஐடியா கூட, அப்புறம் பாரு. ஐயோ, இப்ப பாருடா என் மூளை வேலை செய்ய போற ஸ்பீட. வா 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 பேபி.